ஜோதிட வித்தியாலயத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக். போன வீடியோவில் பார்த்துட்டு நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, திசாபுத்தியை பத்தி ஒரு வீடியோ ஒன்று பண்ணுங்க அப்படின்ட்டு. திசாபுத்தியை பத்தி டீட்டெயில்டா கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஜோதிட ஆர்வம் உள்ள, ஜோதிடம் அடிப்படை தெரிஞ்சு பலன் எடுக்க முடியாம இருக்கிற நபர்கள் வர்ற 2/3/2026 2/3/2026 மாசி மாதம் அன்னைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். இன்ட்ரெஸ்டடா இருக்கிற நண்பர்கள் கீழே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. இதே நம்பர் தான் மேலே இருக்கிற இந்த நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர். அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சரி, நம்ம கண்டென்ட் வந்துடும். கோடீஸ்வரன் ஆகும் குடும்ப திசை. உண்மையாலுமே ஒரு ஜாதகர் கோடீஸ்வரன் ஆகிறாங்க அப்படின்னா இந்த ரூல் கட்டாயம் பொருந்தி இருக்கும். நீங்க வேணா செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரி, அது என்னென்ன ரூல் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக கொடுத்துருக்கு. நீங்க நோட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ரூல் நம்பர் 1, பணபர ஸ்தானாதிபதி அப்படிங்கிற 2/11 கூடியவன் திசை நடத்தணும், அல்லது அவனுடைய சாரம் பெற்ற கிரகம் திசை நடத்தணும். அது பணபரஸ்தானம் அப்படின்னா 2ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி, அதான் நம்மளுக்கு பணபரஸ்தானம் அப்படின்னு சொல்றோம். அந்த கிரகம் திசை நடத்தணும். இப்ப இந்த லக்னத்துக்கு பணபரஸ்தானாதிபதி அப்படின்னு பார்த்தோம்னா 2 கூடியவன் சனி, 11 கூடியவன் செவ்வாய். இந்த 2 கிரகம் திசை நடத்துது அப்படின்னா உண்மையாலுமே கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும் அப்படின்ட்டு. சரிப்பா, அந்த திசை எல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு சில பேர்த்துக்கு இருக்கும், சில பேர்த்துக்கு இருக்காது. அப்படி இல்லை அப்படின்னா அந்த கிரகம் சாரம் பெற்ற கிரக திசையாவது நடக்க வேணும். இப்ப இந்த லக்கணத்துக்கு குரு அனுசத்துல நிக்கிறாரு. அனுசத்துலன்னா சனி சாரத்துல நிக்கிறாருன்னு வச்சுங்களேன். இப்ப இங்க 2ஆம் அதிபதி சாரம் அது 10ல போய் நின்று திசை நடத்துது. நடத்துற திசை விரையாதிபதியா இருந்தாலும் லாபஸ்தானத்துல போய் நின்று திசை நடத்துறது ஒரு பிளஸ் பாயிண்ட். அதுலயும் 2ஆம் அதிபதி சாரம் வாங்கி 11ல நின்று திசை நடத்துறது ஒரு பிளஸ் பாயிண்ட். 11ஆம் அதிபதி பார்த்து திசை நடத்துறது ஒரு பிளஸ் பாயிண்ட். ஸோ இப்ப 3 கணக்குலயும் இவர் ரூல் நம்பர் 1 எக்ஸாக்டா பொருந்தி வருது இந்த ஜாதகத்துக்கு. இவர் உண்மையிலுமே இந்த 16 வருஷத்துல கோடீஸ்வரனான ஒரு ஜாதகர் என்னுடைய நண்பருடைய ஜாதகம். சரி, இது மட்டும் போதுமா? இவருடைய ஜாதகம் 1 மட்டுமே போதுமா கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு அப்படின்னா, ரூல் நம்பர் 2, மனைவி ஜாதகத்துல 7ஆம் அதிபதிக்கு அல்லது செவ்வாய்க்கு, சில பேர்த்துக்கு 7ஆம் அதிபதிக்கு 2/11 நின்று கிரகம் திசை நடத்தும். சில பேர்த்துக்கு செவ்வாய்க்கு 2/11 நின்று திசை நடத்தும். பெண் ஜாதகம் அப்படின்னா அண்ணனுக்கும் சேர்த்து இந்த சம்பவங்கள் பிளஸ் பாயிண்டா வரும். ரூல் நம்பர் 3 குழந்தைகள் ஜாதகத்துல சூரியனுக்கு 2/11 திசை நடத்தணும், அல்லது 9ஆம் அதிபதிக்கு 2/11 திசை நடத்தணும். ரூல் நம்பர் 4, அண்ணன் தங்கை 2 பேர் யார் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு செவ்வாய்க்கு 2/11 திசை நடத்தணும். இது ஆப்ஷன் தான். ஒரு சிலருக்கு அண்ணன் தம்பி இருப்பாங்க, ஒரு சிலருக்கு இருக்க மாட்டாங்க, சிங்கிளா இருப்பாங்க. நம்ம இது எக்ஸ்ட்ரா ஆப்ஷன். இல்ல அப்பாருடைய ஜாதகத்துல 5ஆம் அதிபதிக்கு 11ல நின்று 2/11 திசை நடத்தலாம். அம்மானுடைய ஜாதகத்துல அது மாதிரி கிரகம் நின்று திசை நடத்தலாம். இது எக்ஸ்ட்ரா நம்ம ஆப்ஷன்ல வேணா வச்சுக்கலாம். சரிங்களா? ஆனா எப்படி பார்த்தாலும் இந்த கிரக ரூல் கட்டாயம் ஒரு மில்லியனர் ஜாதகத்துக்கு ஏதாவது ஒரு வகையில பொருந்தி வரும். நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. இந்த கிரக திசைகள் நடக்குது, இந்த மாதிரி கிரகம் சாரம் வாங்கி திசை நடத்துது அப்படின்னா 100% அவர் கோடீஸ்வரன் ஆகிறதுக்கான வாய்ப்பை கட்டாயம் வரும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதுல உங்க ஜாதகத்தை நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்ப நீங்க ஜோதிடராக இருந்தாலும் சரி, ஜோதிட ஆர்வலராக இருந்தாலும் சரி, அப்பாயின்மெண்ட் வாங்கி உங்க ஃபேமிலி ஜாதகத்துல இதுக்கான திசைகள் எப்ப வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்காக இந்த டைம் வரைக்கும் நாம பிளான் பண்ணலாம். புதுசா ஒரு பிசினஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறப்ப இது மேக்சிமம் சப்போர்ட் ஆகுதா? ஒரு வீட்டுல ஒரு 2 குழந்தைங்க இருக்காங்க. 2 குழந்தைங்கள ஒரு குழந்தைக்கு நம்மளுக்கு இது மாதிரி 2/11 சம்மந்தப்படுது. ஒரு குழந்தையுடைய ஜாதகம் மத்தியமா இருக்குது அப்படின்னா கூட நம்ம எடுத்துக்கலாம். ஜாதகருக்கு மெயின் முக்கியம். அதுல சப்போர்ட்டாவது நிக்கணும். அதுக்கு அடுத்தது மனைவி ஜாதகத்திலையும் குழந்தைங்க ஜாதகத்திலையும் இது எக்ஸ்ட்ரா கான்ஃபிடன்ஸை நாம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி திசை நடந்ததுன்னா 100% நீங்களும் கோடீஸ்வரன் தான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த ஜாதகத்துல இந்த விஷயங்கள் எல்லாமே பொருந்தி இருந்தது. அவங்க குடும்ப ஜாதகத்தையும் நான் பார்த்தேன். மேக்சிமம் எல்லாமே இந்த ரூலுக்கு ஜாயின்ல இருந்தது. ஸோ அது அன்னைக்கே நினைச்சேன் இந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணணும் அப்படின்ட்டு. நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்ததுனால மற்றவங்களுக்கும் உபயோகமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த காணொளி உங்களுக்காக. உங்களுக்கு ஒரு பர்டிகுலரான விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ உங்களுக்கானதா இருக்கும். தேங்க்யூ.